ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மேரி வாட்டர் பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். ஓகே, பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது பாட்டில். அவங்களே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிகான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பேரபின் ஃப்ரீ பாட்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரூயல்ட்டி ஃப்ரீ அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் ஆட் பண்ணலன்றது இந்த பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $225 வருது. இது ஆக்சுவலி வந்து பர்பிளில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து பர்பிளில் தான் வாங்கினேன், வேறு எதுலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்க்கும்போது வேறு எதுலையும் பர்பிளில் மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $225. இது வந்து 100 ml பாட்டில். ஸோ 100 ml பாட்டில். ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து 2 ways தான் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆயில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ சில பேர் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து 1 night ஊற வச்சு குளிப்பீங்க, இல்லைனா அப்போது ஒரு 1 hour ஊற வச்சுட்டு எகெயின் நீங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. எப்படி பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேர் வாஷ் ஆயில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1 hour லீவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ்மேரி வாட்டரை வந்து ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் வந்து எகெயின் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இன்னொரு செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நீங்கள் ஆயில் வச்சு ஹேர் ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அந்த வெட் ஹேரோடு இருக்கும்ல, நல்லா வந்து துண்டு வச்சு துவட்டிடுங்க. நல்லா டவல் வச்சு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரூட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் வே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து ஆயிலெலாம் வச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து துண்டு வச்சு துவட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக அந்த ரூட்ஸை எடுத்து நான் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ப்ளோ ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை நேச்சுரலாக நீங்கள் ஃபேன் காற்று எந்த இதில் வேணாலும் நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ways யூஸ் பண்ணலாம். அது உங்களோட இதுதான். மேபி இல்லைனா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஹேர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரே இது பண்ணிவிட்டு காலையில் எதிர்ச்சோடனே ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் நைட் ஃபுல்லாக இது வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு சோக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸோ நான் இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது நான் சும்மா ட்ரையல் மாதிரி காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி நான் அந்த இது வந்து ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஹேர் ட்ரையெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட கன்சர்னுக்காக நான் வந்து சும்மா ஒரு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து இது வாங்கி ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோராக தெரில. பட் நான் இந்த அளவு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 2-3 times யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3 times யூஸ் பண்ணேன். 2-3 times 4 times யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் பாதி பாட்டில் கிட்ட நான் யூஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் நல்லா இந்த ஹேர்லாம் வந்து பேபி ஹேர்ஸ்லாம் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும், நிறையா வந்திருக்கு. இந்த சைடுமே நிறையா, இங்கே நிறையாவே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறைய இன்னுமே வளர்ந்துட்டுருக்கு உள்ள. நான் இங்கே மட்டும் இல்லை, ஃபுல்லாக நீங்கள் எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல்லாமே இங்கேருந்து இது வரையும் ஃபுல்லாமே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எடுத்து ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சும்மா மேலே அடிச்சிங்கன்னா அது யூசேஜே இல்லை. ஸோ ஒரு பார்ட்டிஷனாக எடுத்து ரூட்டில் படுற மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரு ட்ரையலுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலி எல்லாம் பண்ணிட்டேன். உங்களோட கன்சர்னுக்காக நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நான் சொல்லி பார்க்குறேன். வெயிட். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே நல்லா ரூட் இருக்குது. நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே எல்லாமே பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெட் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த 2 ways இருக்குது. ஸோ 2 ways எப்படி யூஸ் பண்ணுமோ உங்களோட இஷ்டம். பட் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா இந்த ஹேர் வந்து சோக் ஆகுற மாதிரி நல்லா பாருங்கள். ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா தெரியுது. நல்லா உள்ளே வந்து அந்த ரோஸ்மெரி வாட்டர் போகிற மாதிரி நல்லா ரூட்டில் போகிற மாதிரி இது ஃபுல்லாக வெட் ஆகுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவோட கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய்.